இந்த காலைவெளியிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலவேளையிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலவேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7 நீங்கள் பார்க்கும்போது, ஐசையா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுக்கும்படி இந்த காலவேளையிலே நம் மத்தியில இருக்கிறார். உன் இலச்சைக்கு பதிலாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எந்த இடத்திலே இலச்சைகள், அவமானங்கள், வேதனைகளை அனுபவித்தாயோ அதற்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இந்த காலவேளையில் நீ வெட்கப்படாதபடி இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான இரட்டிப்பான சுதந்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்கள் பாகத்தில் இரட்டிப்பான ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் தரும்படி உங்கள் மத்தியிலே இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, ஊத்ஸ் தேசத்திலே யோபை போல் ஒரு செல்வந்தன் ஒருவனும் இல்லை. யோபு ஒரு நல்ல விசேஷித்த, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு நீதிமானும் உத்தமனும் உண்மை உள்ளவனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அந்த யோபை கர்த்தர் சாத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை சுற்றி இருந்த வேலியை எடுத்தார். சாத்தான் எல்லாவற்றையும் யோபை விட்டு அழித்து போட்டான். அவனுடைய மனைவி மாத்திரம்தான் மீதி இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஒன்றாகிலும் கூட அவனிடத்திலே காணப்படவில்லை. அப்பொழுது யோபு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வெட்கத்திலே, அந்த இலச்சையிலே, அந்த துக்கத்திலே அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தன்னை விட்டு அகன்று போன ஒரு நிலைமை. ஆனாலும் அவன் சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்பொழுது அவனுடைய மனைவி மாத்திரம்தான் அவனோடு கூட இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் சொன்னான், எல்லாவற்றையும் நீ எடுத்து விட்டாய், எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்று சொல்லும் போது, ஆனாலும் யோபுக்கு சரீரத்திலே பலனை வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த பலனை கொண்டு அவன் திருப்பி எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் சரீரத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், ஆனால் அவன் ஜீவன் எடுக்கிறதற்கு மாத்திரம் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் என் கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி, அப்பொழுது சாத்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை சரீரத்தினால் வாதித்தான். அவன் இருட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருந்தான். அந்த வேளையிலே கூட அவள் மனைவி சொன்னாள், இன்னும் உன் உத்தமத்தில் நிற்கிறாயா? அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்பொழுதும் யோபு அந்த வெட்கத்திலே சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா?
நன்மையை அனுபவித்த நாம் ஏன் துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். மேலும் மேலும் சோதனைகள். அடுத்தது பார்க்கும்போது அவனுடைய 3 சிநேகிதர்கள், உயிரோடு உயிராய் நேசிக்கிற சிநேகிதர்கள் புழுதியை தலையிலே போட்டுக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு அழுது கொண்டு வந்து யோபை பார்க்கிறார்கள். 7 நாட்கள் பேசாமல் இருக்கிறார்கள், அமைதியா இருக்கிறார்கள். அடுத்த நாளிலிருந்து அவர்கள் பேச தொடங்குகிறார்கள், யோபை தூஷிக்கிறார்கள், சபிக்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோபப்படுகிறார்கள். ஆனாலும் யோபு ஒன்றும் மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு யோபு சொன்ன ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் அவர் எனக்கு செய்வார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னார். காலைதோறும் என்னை அவர் விசாரிக்கிறதற்கும் நிமிடந்தோறும் என்னை அவர் கணிசனையாய் பார்ப்பதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இன்னும் எனக்காக குறித்திருக்கிறது அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று சொன்னார். என்னை அடித்தாலும் அவர் குணமாக்குவார் என்று சொன்னார். இப்படியாக நல்ல வார்த்தைகளையே சொல்லி கொண்டிருந்தார். கடைசியிலே அவர் சொன்னார், என்னை சோதித்த பின்பு அவர் பொன்னாய் என்னை விளங்க செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து நல் அறிக்கையை செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். அந்த வெட்கத்திலும் அந்த அவமானத்திலும் அந்த இலச்சையிலும் அவர் தேவனை மறுதலிக்கவில்லை. மாறாக என் கடைசியா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் அந்நிய கண்கள் அல்ல, என் தோல் மிகவும் அழிந்து நாரி போனாலும் நான் அவரை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களிலே நான் அவரை காண்பேன் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி அதிகாரத்திலே யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபம் பண்ணும்போது யோபுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், என் தேவன் சகலத்தையும் என் வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறார், அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையிலும் கர்த்தர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒன்றும் உனக்கு சம்பவிப்பது இல்லை. அவர் அறியாமல் உன் தலையில ஒரு முடி கூட கீழே விடுவதில்லை. அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். அவருடைய மதில்கள், உன்னுடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை அழைத்த நாள் முதல் கொண்டு இம்மட்டும் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறார். அவரை அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் ஊழிய வாழ்க்கையிலே சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அறிந்திருக்கிறார். நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அறிந்திருக்கிறார். நிமிஷந்தோறும் விசாரிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என்னை யாரும் விசாரிக்கவில்லையே, என்னை யாரும் அரவணைக்கவில்லையே, என்னோடு பட்சமாய் இருக்கவில்லையே, ஏன் என் பட்சத்தில் நிற்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் வழக்காளிகளோடு வழக்காடும்படி, உனக்காக யுத்தம் செய்யும்படி உன்னோடு கூட இருக்கிறார். உன் இருதயத்தை அவர் அறிவார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை ஒருவனும் புரிந்து கொள்ளாவிட்டால் தேவன் புரிந்து கொள்ளும்படி இந்த காலை வேளையில உன்னோடு கூட கர்த்தா பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இதை யோபு சொல்லி தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த போது கர்த்தர் இலச்சைக்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான பலனை, ரெட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் யோபுக்கு தந்தார். ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை, ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான சந்தோஷத்தை தந்தார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். இழந்து போன எல்லா மிருக ஜீவன்களையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நன்றி அப்பா, உம்மை நன்றி. அவன் இன்னும் 3 விசேஷித்த சௌந்தரியமுள்ள குமாரத்திகளை பெறும்படி கேருனு, கெத்சியாள், கர்த்தருக்கு எமீமா என்று பெறும்படியும் இன்னும் 5 பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யோபு 140 வருஷம் பரிபூர்ணமாய் வாழ்ந்தார். 4 தலைமுறையை காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தார். இன்றைக்கு உன்னையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஒரு பூரண ஆயுசை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 தலைமுறையை காணும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இழந்ததை இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக
யான பலன், இரட்டத்தனையான நன்மை, இரட்டத்தனையான சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். ஹalleluya. உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்தில் இருக்கிற நிமித்தம் நீ சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் நேரிடாதபடி யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை செய்த தேவன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாவதை உன் கண்கள் காணும். ஹalleluya. உன் குடும்பத்திலே ஒரு திருப்பம், உன் கணவர் வாழ்க்கையில ஒரு திருப்பம், சாத்தான் தாழ்ந்து போவது நிச்சயமே. காரியங்களை மாறுதலாய் அமைய செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. காரியங்களை மாறுதலாய் யோபுடைய வாழ்க்கையை மாறுதலாய் செய்து இரட்டத்தனையான சுதந்திரம், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான சந்தோஷத்தை காணும்படி செய்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலே அப்பா, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான சந்தோஷம், இரட்டத்தனையான சுதந்திரம், இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்திலே கூட கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான காரியங்களை அனுபவிக்கத்தக்கதாக என் தேவன் பாராட்டுகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீரே அப்பா. என் தேவன் அப்படியாய் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெட்கப்பட்டு போகாதபடி காரியங்களை மாறுதலாய் அமைய செய்து, சத்ரு எங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயமே என்ற வார்த்தையின்படி தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால நன்மையினால முடிசூட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. Have a blessed day. Amen.